இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் வீட்லயே இல்ல. இன்னைக்கு காலையில தான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். வெளிய போனதுனால கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனா நேத்து தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். தங்கச்சிக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு. சரி இன்னைக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம்ஸ் வாங்கலாம் தான் கடைக்கு வந்தோம். அவ ஆசைப்பட்ட மாரியே வாங்கியாச்சு. கார்த்திகை முடிஞ்சு மார்கழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃபுல்லா ரொம்ப கலர்ஃபுல்லா கலர் கலரா கோலம்பாங்களோட அந்த மார்க்கெட்டே பார்க்க அவ்ளோ அழகு. இந்த மாதம் ஃபுல்லாவே செம்ம ஜோரா போகும். அதுவும் நம்ம வாசல்ல கோலம் போட்டு முடிச்சதும், இந்த நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா வீட்லயும் எப்படி கோலம் போட்டுருக்காங்க, எத்தனை பேர் வீட்ல தாமரை பூ இருக்கு, எத்தனை பேர் வீட்ல ரங்கோலின்னு இருக்குன்னு அந்த கணக்கு பார்த்துட்டு வர்றதே கொள்ளை அழகுன்னு தான் சொல்லணும். நானும் கொஞ்சம் கலர் கோலமா பொடி வாங்கிட்டு வந்தேன். வந்து அங்கங்க சின்ன சின்னதா கொஞ்சமா கோலம் போட்டு விளக்கேத்தி அதையும் அழகு பார்த்தாச்சு. இப்போ தானே மார்கழி ஆரம்பம். இன்னும் போக போக வீட்டு ஸ்ட்ரீட்லலாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். நம்ம வாங்கின கோலம் மாவுலாம் காலியாயிடுமா, பக்கத்து வீட்டிலலாம் கடன் வாங்கி கோலம் போட்டு அந்த அனுபவம்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில பேர் நைட்லேயே வந்து கோலம் போட்டு கலர் கோலமாக போட்டுருவாங்க. ஒரு சில பேர் அடுத்த நாள் தான் வந்து கோலம் போடுவாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்றதை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நைட்டில் போடுறவங்களா காலையில் போடுறவங்களான்றதை சொல்லுங்கள்.